பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமுடன் பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ் முல் குர்ஆன் தஃப்ஸீருடைய இந்த தொடரில் 37வது பக்கத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 37. அல்ஹம்துலில்லாஹ். 36வது பக்கம். சென்ற பக்கம் புதன்கிழமை நாம் பார்த்த இந்த பாடத்தில் முழுக்க இந்த தலாக் இத்தா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்தது. ஒரே சீரீஸாக ஒரே தலைப்பின் கீழே வந்ததாக நாம் சொன்னோம். மூன்று வசனங்கள். அதாவது 36A பார்த்தது, மூன்றாவது முறை தலாக் கூறிவிட்டால் அதற்கு பிறகு அந்த பழைய கணவன் மனைவி எப்படி வாழ முடியுமா முடியாது, அதுக்கு என்ன நிபந்தனை, அதை பற்றி பார்த்தோம். 36Bல பார்த்தோம், தலாக் கொடுத்தல் அல்லது முறைப்படி பராமரித்தல். ஒன்று தலாக் கொடுத்து விடுவித்திருங்க, இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து அழகா குடும்பம் நடத்துங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னது. 36Cல பார்த்தோம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேலிக்கின்றலாம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதன் பின்னணியில் நடந்த சில சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்தோம். 36Dல பார்த்தோம், அவர்கள் மனம் முடிக்க தடையாக இருக்காதீர்கள். குடும்பத்தார்கள் பொறுப்பாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு உபதேசத்தை நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் 37வது பக்கமும் அதே மாதிரியான தொடர் தான். கிட்டத்தட்ட தலாக் விடப்பட்ட பெண்களுடைய சட்டம், பால் குடி சட்டம், இந்த மாதிரியானதெல்லாம் வருது. இன்றைக்கும் 3 வசனங்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கும் ஒரு பெரிய நீண்ட விளக்கங்கள் இல்லை, போதுமான ஒரு குறுகிய விளக்கத்தை கொண்டு இன்ஷால்லா நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப நேரம் இன்ஷால்லா எடுத்துக்காது. நம்ம ஆல்ரெடி மாஷால்லா 3 நாட்களாக இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்த வாரம் அப்படி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ரமதானுக்குள் இன்ஷால்லா இந்த 2ஆம் ஜுஸ்வை நல்லபடியாக நம்ம நிறைப்படுத்துவதற்காக அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த 37 பேஜ் நம்பர் 37Aல தலாக் செய்யப்பட்ட பெண் தன் குழந்தைகளுக்கு பாலூட்ட அனுமதிக்க வேண்டும், இது பற்றியான ஒரு விஷயம் வருது. பாலூட்டல் என்ற சட்டம். 37Bல பரஸ்பர சம்மதத்துடன் பாலூட்டுதல், 2 பேரும் முடிவு செய்து அவங்க பாலூட்டுறதுக்கு ஒப்புதல் அளித்தல், அதை பற்றி வருது. 37Cல விதவை 4 மாதம் 10 நாட்கள் இதா இருக்க வேண்டும், அதாவது கணவனை இழந்த பெண், அதை பற்றியானது வருது. தலாக் விடப்பட்ட பெண்ணுடைய இதா 2 பக்கத்துக்கு முன்னாடி போணுச்சு. இப்போ கணவனை இழந்த பெண்களுக்கான இதா காலத்தை பற்றி வருது. இறுதியாக 37Dல இதா இருக்கும் பெண்ணுடன் திருமண ஒப்பந்தம் பற்றி பேசலாமா பேசக்கூடாதா, அதனுடைய சட்டம் என்ன, அதை பற்றி இன்ஷால்லா வரப்போகுது. ஸோ முதல் 2 பாயிண்டர் முதல் வசனம், அடுத்த வசனம் அடுத்த பாயிண்டர், அதுக்கு அடுத்த வசனம் அடுத்த பாயிண்டர், இப்படி 3 வசனங்கள் 4 பாயிண்டராக இதில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والوالدات يرضعن أولادهن حولين كاملين لمن أراد أن يتم الرضاعة وعلى المولود له رزقهن وكسوتهن بالمعروف لا تكلف نفس إلا وسعها لا تضار والدة بولدها ولا مولود له بولده وعلى الوارث مثل ذلك. அடுத்த பாயிண்ட் நம்ம அடுத்து பார்ப்போம். சரி, இதில் வல்வாலிதாத் யுர்திஅன அவுலாதஹுன், வாலிதாத்னா தாய்மார்கள், வாலிதுன் தந்தை, வாலிதத்துன் தாய், அதனுடைய பன்மை வாலிதாத் தாய்மார்கள், யுர்திஅன அர்தா யுர்தி என்றால் பாலூட்டினால், யுர்திஅன பாலூட்டுவார்கள், பாலூட்ட வேண்டும், அவுலாதஹுன்ன தங்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் பாலூட்ட வேண்டும். ஹவுலைன் 2 ஆண்டுகள் அர்த்தம். ஹவுல் என்றால் ஒரு ஆண்டு, அதாவது ஒரு சுத்து. ஜனவரி டு டிசம்பர் ஒரு சுத்துனால 1 இயர்னு சொல்கிறோம். அதே மாதிரி முஹர்ரம்லேருந்து துல்ஹிஜ்ஜா வரைக்கும் ஒரு ஆண்டு சுத்துறதுக்கு ஒரு ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. ஹவுலைன் அப்படின்னா 2 சுற்றுகள், அப்படின்னா 2 ஆண்டுகள். காமிலைன் முழுமையாக, காமில் அப்போ முழுமையான 2 ஆண்டுகள் தங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பெண்கள் தாய்மார்கள் பாலூட்ட வேண்டும். லிமன் அராத யார் நாடுவாரோ, ஐயுச்சிம பரிபூர்ணப்படுத்த முழுமைப்படுத்த ரொதா, அப்போ பாலூட்டுதலை, ரொதானா பாலூட்டுதல், ஃபீடிங், அப்போ ஃபீடிங் பாலூட்டுதலை பரிபூர்ணப்படுத்த வேண்டும், முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நாடுபவர்கள் 2 ஆண்டுகள் முழுமையாக கொடுக்கட்டும், அதான் முறை. வாயிலில் மௌலூத் என்று சொன்னால் எவருக்கு குழந்தை பிறக்கப்பட்டுள்ளதோ அவர், அதாவது தந்தைங்கிறதுக்கு மௌலூதுன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் வலதுனா குழந்தை, வாலிதுனாலும் தந்தை, மௌலூதுனாலும் யாருக்கு பிறந்தது அதான் தந்தை. அப்போ மௌலூத் என்று சொன்னால் தந்தை என்று பொருள், அதான் அப்படி போட்டிருக்காங்க. வயலில் மௌலூதி லஹு, அப்போ அவருக்கு தான் பிறந்திருக்கு அப்படிங்கிற மீனிங் எல்லாத்துல தரத்துக்காக, அவருக்கு தான் பிறந்திருக்கு. தந்தை அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஃபீல்.
எவருக்காக குழந்தை பிறந்திருக்கிறதோ அல்லது யாருக்கு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது தனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத பொறுப்பான ஒரு உணர்வு வரும். அதுக்காக அல்ல அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறோம். வாழில் மௌலூதி லஹு, யாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதோ அவர் மீது அயலான மீது கடமையாகும் ரிஸ்குஹுன்ன, அந்த பெண்களுக்கு உணவளிப்பது. அப்போ அந்த கடமையை அவர் உணரணுங்கிறதுக்காக, கடமை உணர்வு அவருக்கு வரணுங்கிறதுக்காக அல்ல வாலிதுங்கிற வார்த்தையை சொல்லாமல் தந்தைங்கிறதுக்கு வாலிதுங்கிற வார்த்தை இருக்கு. ஆனால் மௌலூது லஹுங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்கான். பிள்ளை பிறந்தவர்கள், யாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரிஸ்குஹுன், அந்த பெண்களுக்கான உணவு அளிப்பது, வகிஸ்வத்துன், அந்த பெண்களுக்கான ஆடை கொடுப்பது, பின் மஅரூஃப், நல்ல முறையில். அதாவது தலாக் விடப்பட்ட பெண் தான் போயிடுறாங்களே, முடிஞ்சிருச்சு, இதுதான் முடிஞ்சு, அது 3 மாத விடாயில முடியுது. ஆனாலும் 2 வருஷம் அவங்க பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களாக அவங்க இருந்தாங்கன்னா 2 வருஷத்துக்கும் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, ஆடை கொடுக்கறது தந்தைகள் மீது கடமையானா தான் பிள்ளைக்கு அந்த பெண் பால் ஊட்டுறாங்க. ஹைர் லா துகல்லஃப் நஃப்ஸுன் இல்லா வஸஹா, எந்த ஒரு ஆன்மாவும் அதனுடைய சக்திக்கு மீறி நிர்பந்திக்கப்பட மாட்டாது. கல்லிஃபு சிரமப்படுத்த, லா துகல்லஃபு சிரமப்படுத்த மாட்டாது நஃப்ஸுன் எந்த ஒரு ஆன்மா, இல்லா வஸஹா அதன் சிரமத்துக்கு அதன் வசதிக்கு ஏற்ப தவிர. லா துதார வாலிதத்துன், ஒரு தாய் துன்புறுத்தப்பட மாட்டாள், பி வலதிஹா தனது குழந்தைக்காக, குழந்தை மூலமாக. வலா மௌலூதுல் லஹு, அதே போன்று தந்தையும் துன்புறுத்தப்பட மாட்டான், பி வலதிஹி தன்னுடைய குழந்தை கொண்டு. அப்படின்னா இந்த குழந்தையை வச்சு தந்தையும் சிரமம் எடுத்துக்க தேவையில்லை, தாயும் சிரமம் எடுத்துக்க தேவையில்லை. அதாவது அதிகமாக பணம் கொடுக்கணும், அதிகமாக ஆடையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தந்தைக்கும் இஸ்லாம் அல்லாஹ் சிரமத்தை கொடுத்துட மாட்டான். 2 வருஷத்துக்கு நீ நல்லா பால் ஊட்டணும், நிறைய தர பால் ஊட்டணும், பால் ஊட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாய்க்கும் நிர்பந்திக்கப்பட மாட்டாது. அவனால் இயன்ற அளவுக்கு இயற்கையாக கொடுக்கும் அளவுக்கு அவள் கொடுப்பாள். இவனால் இயன்ற அளவுக்கு அவன் வசதிக்கு ஏற்றவாறு உணவு ஆடையை கொடுப்பான். இதுதான் இதனுடைய பொருள். ஓகே, வாலில் வாரிசி மிஸ்லு தாலிக், அதாவது வாரிசுதார் மீதும் இதே போன்ற கடமையாகும் அப்படின்னு நல்லா என்ன சொல்றான்னா, ஒருவேளை தந்தை இறந்துட்டார்னா, அப்போ தந்தை இறந்துட்டாரு, மனைவி தலாக் விடப்பட்ட பெண் அவருடைய பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு இவர் பொறுப்பேற்கணும்னு சொல்லப்பட்டுச்சுல, ஜீவனாம்சம், சாப்பாடு, உணவுலாம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டுச்சுல. அப்போ தந்தை இறந்துட்டாரு, அவருக்கு மூத்த பிள்ளை இருக்கு உதாரணத்துக்கு, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, பெரிய பிள்ளைங்களா இருப்பாங்க, அடுத்தடுத்து குழந்தைகள் நிறைய பெற்றுக்கிட்டே தானே இருந்தாங்க. அப்போ அந்த மூத்த பிள்ளையை ஒரு பொறுப்பேற்கக்கூடிய வாரிசாக யார் இருக்கார், அல்லது அவருடைய சொத்துக்கு வாரிசுதாராக யார் அமைகிறாரோ அவர் அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா அவரோட சொத்து இவருக்கு வந்துருச்சுல, பிள்ளைக்கு வந்துருச்சுல. அப்போ அவர் காசை வச்சு தந்தையை கொடுத்துட்டு இருந்தார், மூத்தா போயிட்டார். அதனாலதான் வாரிசுங்கிற வார்த்தை எல்லாத்துல சொல்றான். அப்போ பிள்ளையாகவும் இருக்கலாம், அல்லது அவர் சகோதரராக கூட இருக்கலாம். அவர் சொத்துக்கு யார் உரித்தவராக ஆகிறாரோ அவர் கொடுக்கணும். ஏன்னா அவர் காசு தான் இவருக்கு சொத்து உரிமையா வந்திருக்கு. அப்போ அவருடைய கடமை தானே 2 வருஷத்துக்கு அந்த பெண்ணுக்கு, அந்த பழைய மனைவி கொடுக்கறத இவரை பொறுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு தரிஜுமா வாசிச்சு விளக்கத்தையும் சொல்லிட்டே வர்றேன். அதான் ரொம்ப சிம்பிள் தான் இது. சரியா? இதுல கொஞ்சம் மேலதிகமான சில விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, 2 வருடங்கள் பால் ஊட்ட வேண்டும், இது ஒரு சட்டம் தான். சரிங்களா? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுல இருந்து ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது அதிகமான அறிஞர் பெருமக்களுடைய தெளிவான நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, 2 ஆண்டுகள் பாலூட்டுவது என்பது ஒரு தாயின் மீது பொதுவாகவே, இது தலாக்கிடப்பட்ட பெண்களுக்கு அந்த கணவன்மார்கள் ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா பால் ஊட்டட்டும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. பொதுவாக தலாக்கையே விட்டுருங்களேன், யதார்த்தமாக இன்னைக்கு வாழக்கூடியவர்களும் கூட குழந்தைங்களுக்கு 2 வருஷம் பால் ஊட்டணும். வகை சனச்சான் 2 ஆண்டுகள் பால் ஊட்டுவது என்பது பரிபூர்ணமானது. அதான் பரிபூர்ணமானது, வேண்டுமென்று நிறுத்திக்க கூடாது. வேண்டுமென்று நம்ம பால் கொடுக்க வேணாம், 3 மாதம் கொடுத்தா போதும், 6 மாதம் கொடுத்தா போதும், நம்ம அழகுக்கு குறைச்சி ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி, இல்லது பிள்ளைக்கு என்னத்தை பாலை கொடுத்துட்டே இருக்கிறது, கொஞ்ச நாள் கொடுத்தோமா வேறு ஏதாவது இன்னைக்கு பவுடர்லாம் வந்துடுச்சு, வேறு மற்றபடியான பால் இதெல்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு யதார்த்தமாக கிடைக்கிது, இதை கொடுத்து பழக்கம்னு சொல்லி செய்வது என்பது தவறு. பால் வந்தால் கொடுக்கணும், 2 வருஷம் வரைக்கும் கொடுக்கணுங்கிறது தான் முறையானது. ஏதாவது சிரமங்கள் இருந்தால், பால் கொடுப்பதில் ஒரு பெண்ணுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது, உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்பு இருக்குது, அந்த மாதிரி மெடிக்கலி அன்ஃபிட்டாக இருக்கிறாங்க, டாக்டர் அட்வைஸ் வைஸ் அவங்க கொடுக்குறதுல நல்லது இல்லைன்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்து சரி இத்தனை நாள் கொடுத்தது போதும், இனிமேல் சிரமம் எடுத்துக்க வேணாம்னு மாற்று ஏற்பாடை செய்யலாம். இது பொதுவான சட்டம். மற்றபடி 2 வருஷம் கொடுக்குறங்கிறது அது பரிபூர்ணத்துவத்தை அப்போ தான் அறையும். இல்லை இன்னொரு சட்டத்தையே சொல்கிறாங்க, ஒரு ஃபிக்ஹ் ரீதியான சட்டத்தை சொல்கிறாங்க. அதிகமான இமாம்களுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், 2 வருஷத்துக்குள்ள பால் கொடுத்தாதான் ஒரு பெண், பொதுவாக ஒரு குழந்தைக்கு 2 வருஷத்துக்குள்ள பால் கொடுத்தா தான் தாய் ஸ்தானத்தை அடைய முடியும். பெற்றெடுத்தாலும் அவள் தாய் தான், அவளை பற்றி சொல்ல வரல. செவிலி தாய்கள் இருந்தாங்கல்ல, அதை பற்றி அடுத்து வருது இப்போ. சரிங்களா? இந்த பக்கத்துலேயே வருது. இப்போது அந்த ஒரு சட்டத்தை சொல்லிடுறோம்.
அதாவது செவிலித்தாயில் அந்த காலத்தில் அதிகமாக அந்த பண்பாடு இருந்துச்சு. ரசூல்லாவே வந்து செவிலித்தாயிட்ட தான் சாயதியா எனக்கூடியவங்கள்ட்ட தான் பால் குடித்தாங்க. அந்த வரலாறு நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி அதிகமாக அதாவது இஸ்லாம் ரசூல்லாவுடைய வருகைக்கு முன்பும் அது இருந்தது, ரசூல்லா வருகைக்கு பின்பும் இருந்தது. அது அரபு குலத்தில் வந்து இது அதிகமான பண்பாடு அப்படி இருந்தது. செவிலித்தாயிட்ட கொடுப்பாங்க, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கொடுத்து பால் விட்ட சொல்லுவாங்க. அந்த ஆரோக்கியமான உணவு அவங்க சாப்பிட்றதுனால குழந்தை ஆரோக்கியமாக வளருங்கிறதுக்காகவும், தூய அரபியை வந்து கிராமத்தில் இருக்கவங்க நல்லா பேசுவாங்க, அந்த அரபி மொழியை கற்றுக்கிட்டுங்கிற பர்பஸ்க்காக கொடுப்பாங்க. அதுக்கான ஒரு கூலியும் கொடுப்பாங்க. அது இஸ்லாமும் அது கூடுன்னு சொல்லுது, தவறு இல்லை, தேவை இருந்தால் அப்படி செஞ்சுக்கலாம். ஹைர். இப்போ திரும்ப விஷயத்துக்கு வாங்க. அப்படியே செவிலி தாயா இருந்து பால் ஊட்டுறவங்க 2 வயசுக்குள்ள உள்ள குழந்தைக்கு கொடுத்தாதான் தாயின் ஸ்தானத்தை அடைய முடியும். 5 தடவை பால் ஊட்டணுங்கிற ஒரு சட்டமும் இருக்குது. முதல்ல 10 தடவை பால் ஊட்டணும்னு இருந்துச்சு. 5 தடவை பால் ஊட்டினாலும் தாய் ஸ்தானத்தை அடைஞ்சிருவாங்க. ஆனால் 2 வயசுக்குள்ள தான், புரியுதா? ஒரு பிறந்த குழந்தையாக ஒரு 3 மாச குழந்தை, 6 மாச குழந்தை, இல்லை 1 வயசு குழந்தை, இல்லை 1.5 வயசு குழந்தை, 2 வயசுக்குள்ள உள்ள ஒரு குழந்தைய இருந்துச்சுன்னா, 1 வயசு 11 மாசம் ஆன குழந்தைய கூட போய் கொடுக்குறாங்கல்ல, 2 வயசுக்கு முன்னாடி போய் கொடுக்குறாங்க. 5 தடவை பால் ஊட்டிட்டாங்கன்னா தாய் ஸ்தானத்தை அடைஞ்சிருவாங்க. ஆனால் 2 வயசை கடந்த குழந்தைக்கு தாய் ஸ்தானத்தை அடைய முடியாது. உதாரணத்துக்கு 2 வயசு தாண்டின குழந்தை 2 வயசுக்கு மேலே பால் ஊட்டக்கூடாதுன்னு இல்லை, அது அவசியம் இல்லைன்னு சொல்லுது. விரும்பினால் கொடுக்கலாம், தேவை இருந்தால் கொடுக்கலாம். 2 வயசுக்கு மேலேயும் தான் பெத்த தாய்களும் சரி, செவிலி தாய்களும் சரி கொடுக்கலாம். பால் வருது, குழந்தை குடிக்குது, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்துட்டு நிப்பாட்டும்னு நினச்சா அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஹைர். எனிவே 2 வயசுக்கு மேலே உள்ள ஒரு குழந்தைய, ஒரு 2.25 வயசு குழந்தை, 2 வயசாகி 1 மாதமான குழந்தைய கொண்டு போய் ஒரு செவிலி தாய்கிட்ட கொடுக்குறான்னு வச்சுக்கிறோமே, அந்த தாய் வந்து பால் ஊட்டுனுச்சு, புரியுதா? அவங்க வந்து பாலூட்டின தாயாக கருதப்பட மாட்டார்கள். ஷரிய சட்டப்படி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு ஹதீஸும் இருக்கு. அந்த ஹதீஸை சொல்வதாக இருந்தால் திருமதி அந்த ஹதீஸை பார்க்க முடியும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவே சொல்றாங்க, قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா யுஹர்ரிமு மின ரதா இல்லா மா ஃபதக லம்ஆ ஃபி ஸதி வகான قبل الفطام. அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு பாலூட்டினால் மட்டுமே அவள் தாயின் ஸ்தானத்தை, பால் குடி தாயின் ஸ்தானத்தை அவள் அடைவாள். அதுக்கு சில வார்த்தையிலே சொல்றாங்க. அதாவது 2 வயசுக்குள்ள குழந்தை பால் குடிக்கும் போது அதன் மூலமாக அந்த குழந்தைக்கான உறுப்பு, அதாவது என்ன சொல்றது, வளர்ச்சி என்பது அந்த 2 வயசுக்குள்ள பால் குடிக்கும் போது தான் அந்த தாயின் பால் குடிப்பாட்டுதல் மூலமாக அதன் பங்களிப்பு இருக்கும். 2 வயசுக்கு மேலே அந்த கட்டத்தை அந்த குழந்தை தாண்டிருச்சு. அது போக பொதுவாக 2 வயசுக்கு மேலே மற்ற உணவை உட்கொள்ளக்கூடிய இடத்துக்கு அந்த குழந்தை வந்துருச்சு. ஸோ பொதுவாக 2 வயசுக்குள்ள தான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஆயத்தோடய இதை நம்ம ஒப்பீடு செஞ்சு பார்த்துக்கலாம். இன்னொரு ஹதீஸில், அபு தாவூதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் 2 செய்தியை சேர்த்து சொன்னாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ரதா பஅத ஃபிசால், லா ரதா பஅத ஃபிசால், 2 ஆண்டுக்கு பிறகு பாலூட்டுதல் என்பது இல்லை. அதாவது பாலூட்டுதல் என்பது இல்லைன்னா பாலூட்டணுங்கிற அவசியம் இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்கு. இன்னும் ஒன்று, பாலூட்டினால் பாலூட்டிய சட்டம் அதில் பெறப்படாது. பால்குடி தாய்ங்கிற சட்டத்தை ஒரு பெண் ஸ்தானத்தை அவள் அடைய மாட்டாள் 2 வயசுக்கு மேலே. அப்போதான் பால் ஊட்ட ஆரம்பிக்கிறானா. அதுக்கு முன்னாடி ஊட்டியிருந்தா ஓகே. 2 வயசுக்கு மேலே தான் ஒரு பெண்ணிட்ட ஒரு குழந்தை கொடுத்து பால் ஊட்டுறாங்கன்னா பால் குடி தாயாக அவள் கருதப்பட மாட்டாள், நிச்சயமாக கருதப்பட மாட்டாள். வலா யுத்ம பஅத இஹ்திலாமின், அதாவது ஒரு பையன் வயசுக்கு வந்த பிறகு அவன் யத்தீம் என்ற ஸ்தானத்தை இழந்து விட்டான். உதாரணத்துக்கு தந்தை இழந்த குழந்தைங்க சிறு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் தான் யத்தீம்னு ஷரியத் பார்வையில் சொல்லப்படும். ஓகே, உதாரணத்துக்கு 10 வயசுல 12 வயசுல ஒரு சிறுவன் வயதுக்கு வந்துட்டான், அல்லது ஒரு பெண் வயதுக்கு வந்துட்டானா அந்த குழந்தைங்களை வந்து நம்ம பழக்கத்தில் குழந்தைன்னு சொல்லுவோம். 13 வயசுலையும் 14 வயசுலையும் எத்தீம் புள்ள நம்ம சொல்கிறோம். ஆனால் ஷரிய சட்டப்படி வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தீம் கிடையாது. ஏன்னா எப்போ வயசுக்கு வந்துட்டாங்களோ அவங்களே ஒரு சொந்த நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க, அவங்கள எத்தீம்னு சொல்லக்கூடாது. எத்தீம்ங்கிற சட்டம் அவங்க மீது பொருந்தாது. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நமது நாடுகளில் 40 வயசு ஆனதுக்கப்புறம் கூட எத்தீம்னு சொல்லிக்குவாங்க. அதாவது தந்தை இல்லைனா அல்லது தாய் இல்லாட்டி கூட சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் அனாதம்பாங்க. 20 வயசுல உள்ளவங்க, 25 வயசுல உள்ளவங்க, திருமணம் முடிக்கிறவங்களே கூட சொல்லுவாங்க, தாய் தந்தை இல்லாமல் திருமணம், நான் அனாதையாக தான் கல்யாணம் பண்ணேன் அப்படிலாம் பொதுவாக சொல்லுவாங்க. இது நம்ம ஆளுங்களும் புரியாமல் சொல்கிறாங்க, மாற்றார்கள் அதிகமாக சொல்லுவாங்க. பட் ஷரியத் பார்வையில் வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் அனாதைங்கிறது. எப்போ வயசுக்கு வந்துட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்களே சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் அவங்களுக்கு ஒரு வயது, ஒரு மெச்சூரிட்டி, பியூபர்ட்டி அவங்க அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆர்ஃபன் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க. இதே ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ 2 வருஷம் வரைக்கும் தான் பாலூட்டுதல் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. 2 வருஷம் பரிபூர்ணமாக பாலூட்ட வேண்டும் என்பது இறைவனுடைய வலியுறுத்தல், அறிவுறுத்தல், சட்டம். ஆனால் கட்டாயம் அல்ல. தானும் ஊட்டலாம் அல்லது செவிலித்தாயில் வைத்தும் ஊட்டலாம், அதில் ஒன்றும் குற்றமும் இல்லை. மீன்வயல் 2 வருஷத்துக்கு மேலே ஊட்டுறதுல தவறும் இல்லை. நிறைய விஷயம் நம்ம அடிக்கிட்டே வரோம். இதில் எல்லாத்தையுமே குறிப்பாக தெளிவாக பாயிண்ட் போட்டு எழுதிக்கிறேங்க. அடுத்ததாக
என்ன சொல்ல வந்தோம், ஒரு பெண் வேறு ஒரு பெண் பெற்றெடுக்காத பிள்ளைக்கு பால் ஊட்டக்கூடிய பெண் 2 வயசுக்குள்ள பால் ஊட்ட ஆரம்பிச்சாதான் அவன் தாய் ஸ்தானத்தை அடைவா. 2 வருஷத்துக்கு மேலே பால் ஊட்டக்கூடிய ஒரு பெண் தாய் ஸ்தானத்தை அடைய மாட்டாள் அப்படிங்கிற ஒரு சட்டமும் இருக்குது. இது நிறைய சஹாபாக்களால் இந்த சட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குங்கிறதும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி மேற்கோள் காட்டுறாங்க. அதாவது இந்த 2 வருஷம் பாலூட்டுறது அப்படிங்கிறது அல்லாஹ் எவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்கிறதா இருந்தால், ரசூலுல்லாவுடைய மகனார் இப்ராஹிம் எனக்கூடிய ஒரு குழந்தை மூத்தானுச்சு தெரியும்ல. ரசூலுல்லாவுடைய 3 ஆண் பிள்ளைகள் பிறந்தன. 3 ஆண் பிள்ளைகளும் மூத்தாயிருச்சு சின்ன வயசுலேயே. அப்துல்லாங்கிற குழந்தையும் சரி, காசிம்ங்கிற குழந்தையும் சரி, இந்த இப்ராஹிம்ங்கிற குழந்தையும் சரி. அதில் இப்ராஹிம் அப்படிங்கிற அந்த குழந்தை 1.5 வயசில் இறந்துச்சு. 1.5 வயசுல இறந்த அந்த குழந்தைய வச்சு தூக்கி வச்சு ரசூலா அழுத தருணம், அழுத அந்த சம்பவத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஒரு கவிதை மாதிரி சொல்லுவாங்க, அல் கல்பு யஹ்சன் வல் ஐனு தத்மா வ இன்னா லமஹ்சூனூன் அலா ஃபிராகிக யா இப்ராஹிம். கண்ணீர் வெடிக்கிறது, உள்ளம் வேதனையால் வாடுகிறது, உன்னுடைய பிரிவை கொண்டு நாங்கள் வெறும் வருத்தத்தில் வேதனையில் ஆழ்ந்திருக்கிறோம் இப்ராஹிமே அப்படின்னு புள்ளையை தூக்கி வச்சு மூத்தாபன புள்ளைய வச்சு ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடிக்க இதை சொன்னாங்க. வலா நகுல் இல்லாம யர்தா ரப்புனா, ஆனால் நமது இறைவன் பொருந்தி கொள்ளாத எதையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இப்படி பறிச்சுட்டு விட்டுட்டியே, 1.5 வயசு பிள்ளையை தந்துட்டு வாங்கிட்டு விட்டுட்டியே, என்னை இப்படி விட்டுட்டியே அப்படின்னு சொல்றதெல்லாம் பொறுமை இல்லாத வார்த்தை. அப்போ கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி என் கண்ணு கலங்கினாலும் என் உள்ளம் பதறினாலும் அல்லாஹ்க்கு பிடிக்காததை சொல்ல மாட்டேன், பிரிவின் மீது என்னுடைய வேதனை வெளிப்படுத்த அழுகிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அழுத தருணம் அது. அப்போ அந்த 1.5 வயசு பிள்ளை, ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ ஆசை இருக்கும், ஒரு ஆண் பிள்ளையெல்லாம் அல்லாஹ் பறிச்சுட்டு விடுவான்னு ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி தெரியாது. அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யும், ஆண் பிள்ளையை நம்ம உருவாக்கணும், வளர்க்கணும், அந்த பிள்ளையை நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளையை தாய் ஆக்கணுங்கிற ஒரு எண்ணம் ரசூலுல்லாஹ்க்கு இருக்கு. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆண் பிள்ளை பிறந்தது, ஈசாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களாம் ஒரு பிள்ளையாக இருந்து நபியாக இருந்து உறுதுணையாக இருந்து ஒன்றா காபா கட்டினாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு அந்த ஆசை இருந்திருக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய நோக்கம் ஆண் குழந்தைகளை கொடுத்துட்டு ஒரு ஆசைக்கு கொடுத்துட்டு கொஞ்சிறதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வாங்கிடணும், திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய இது. அப்போ இன்னைக்கும் கூட குழந்தைகள் இறந்தவங்களை பார்த்து என்ன பாவம் செஞ்சாலும் தெரியும், நம்ம பிள்ளையே தங்க மாட்டேங்குது, வயிற்றுல தங்கினாலும் போயிருது, இல்லை கைக்கு கொடுத்தா நல்லா பறிச்சுட்டு விட்டுறான், அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம சில பேருக்கு அது நம்ம அவங்களுக்கான என்ன சொல்வது துர்பாக்கியமாக நினைக்கிறோம். அப்படி பார்த்தா ரசூலுல்லாஹ்க்கு நம்ம சொல்லுவோமா, 3 ஆண் குழந்தை கொடுத்து அல்லத்தில் ஒன்று பறிக்க செய்யுது. அதில் பல ஹிக்மத்துகள் இருக்குது, பல நல்ல நோக்கங்கள் அதில் இருக்குது. ஆண் குழந்தைகள், ஏன்னா ரசூலுல்லாஹ்வையே நபி என்று ஒரு இறைவன் என்று சொல்லக்கூடிய ஃபித்னா வந்தது. இது மாதிரி பல பிரச்சனை நடந்தது. வளர்ப்பு மகனாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நபியாக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு ஷியாக்கள் ஆகிவிட்டார்கள். இப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தா அவங்களை நபிங்கிற ஒரு பெரிய ஃபித்னா வந்திருக்கும். இந்த மாதிரி பல நோக்கங்கள் இருக்கு, அதில் 1000 அல்லாஹ்வுடைய நுட்பங்கள் இருக்கு. அதனால அல்லாஹ் அப்படி வைக்கல. சரி, திரும்ப விஷயத்துக்கு வர்றேன். அப்போ அந்த 1.5 வயசுல பிறந்த அந்த இப்ராஹிம் எனக்கூடிய குழந்தைக்கு ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க. சஹீஹ் புகாரி 1382, சஹீஹ் புகாரில 1382 சொல்றாங்க, என் மகன் இருக்காரே அவருக்கு சொர்க்கத்தில் பாலூட்டப்படும், இன்னலகும் உறுதியான் ஃபில் ஜன்னா. ஏன்னா 1.5 வயசு வரைக்கும் பால் குடி புள்ளை இறந்து மூத்தா போச்சு. ஒரு புள்ள 2 வருஷத்துக்கு உலகத்துல பால் குடிக்கும், என் புள்ள 2 வருஷம் பால் குடிக்கிறதுக்கான ரிஸ்க் அந்த உலகத்துல முழுமையாக பெறலை. அப்படித்தானே அதனோட கருத்து. 2 வயசு பால் குடி பிராயத்தை கூட என் புள்ள ஒன்று முழுசா நிறைவடையாமல் மௌத்தாயிருச்சு. அப்போ அல்லாஹ் தஆலாவிடத்திலே சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தைக்கு இன்னும் மீதமான அந்த காலகட்டத்தை பால் குடிக்க செய்வான். அது யாரை வச்சு எப்படி, அது நம்மளுக்கு தெரியும், அல்லாஹ் ஆயிலம். அதுக்குள்ள நம்ம போய் ஆய்வு செய்வதற்கு சிந்திப்பதற்கு நமக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னால், என் பிள்ளைக்கு இப்ராஹிமுக்கு மீதமுள்ள பால் ஊட்டக்கூடிய நாட்களுக்கான தேவையை அல்லாஹ் சொர்க்கத்தில் பொறுப்பேற்பான் அப்படின்னு சொல்லி சொன்ன இதெல்லாம் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. ஒரு புரிதலுக்காக ஒரு விஷயமா இது நம்ம இந்த இடத்துல நினைவு கூறுறோம். அப்போ அந்த 2 வருஷம் பால் ஊட்டணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதன் மூலமாக அந்த குழந்தைக்கான முழு ஆரோக்கியத்தை அதில் வச்சிருக்கிறான் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சோன்னா, இன்னைக்கான சூழ்நிலைகள், உடல் வாகுகள், உடல் ஆரோக்கியம் எல்லாம் மாறி போய் இன்னைக்கு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே பால் ஊட்டுறதே பெரிய விஷயமா போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிட்டனால ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெண் அதற்கான முயற்சி எடுத்து என்னென்ன உணவுகளை சாப்பிட்டா பால் சுரக்குமோ அதற்கான முயற்சி எடுத்து குழந்தையினுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த மாதிரி தெம்பான உணவுகளை சாப்பிடணும். அதனால நோன்பு காலத்திலே பால் ஊட்டக்கூடிய பெண்கள் நோன்பை விடுவதற்கு கூட அனுமதிக்கப்பட்டிருக்கு. பால் வராது, குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அவங்க நோன்பை விட்டுட்டு பின்னால் இருக்கக்கூடிய நாட்களில் அவங்க கதா செய்து கொள்ளலாம். ஆனால் அதில் கதா செய்கிறது தான் சரியான சட்டம். அதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிறேங்க. வெறுமனே உணவளிப்பது மட்டும் போதுமானதல்ல, அதில் சில கருத்து வேறுபாடு இருந்த போதிலும் கதா செய்வது மிக சிறந்த சட்டம். சரி, ஓகே. அப்போ திரும்ப விஷயத்துக்கு வாங்க. அப்போ அந்த பால் ஊட்டுதல் அப்படிங்கிறதுல ஒரு பெண் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். தலாக் விடப்பட்ட பெண்ணாகவே இருந்தாலும் சின்னத்தில் கோவம் இருக்கலாம், அந்த ஆளுக்கு பிறந்த குழந்தை தானே நான் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சில பெண்கள் வரலாம். அவ்வளோ சீக்கிரம் யாரும் அப்படி வரமாட்டாங்க, சில நேரத்தில் வரலாம்.
அல்லாஹ் சொல்கிறான். அப்படி உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாங்கன்னா நீங்கள் பால் கொடுங்க, 2 வருஷத்துக்கு பால் கொடுங்க. அவருக்கு பிறந்த குழந்தை தான், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை தான், அவருக்கு பிறந்த குழந்தை தான், அவர் அநியாயமாக உங்களை தலாக்கி விட்டுருக்கலாம். நீங்கள் 2 வருஷத்துக்கு பால் குடிப்பாட்டுங்க. உங்களுக்கு அவர் வந்து செலவுக்கு காசு கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, ஆடை எடுத்து கொடுக்குறது அவருக்கு இது கடமை. அப்போ ஆடை தான் எடுத்து கொடுக்கணும், சாப்பாடு தான் கொடுக்கணுங்கிறதில்ல, அது செலவினமாக காசு பணமாகவும் கொடுக்கலாம். அதுதான் பொதுவாக நடைமுறையிலே உள்ளது. அதை தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பாயிண்ட், فإن أرادا فصالا عن تراض منهما وتشاور فلا جناح عليهما وإن أردتم أن تسترضعوا أولادكم فلا جناح عليكم إذا سلمتم ما آتيتم بالمعروف واتقوا الله واعلموا أن الله بما تعملون بصير. முழு தர்ஜமா படிக்கும் உங்களுக்கு நல்லா புரியும். தங்களுடைய குழந்தைகளுக்கு விவாகரத்து சொல்லப்பட்ட தன் மனைவிமார்களை கொண்டே பாலூட்டுவதை பூர்த்தியாக்க கணவர் விரும்பினால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நிறைவான 2 ஆண்டுகள் பாலூட்டுதல் வேண்டும். பாலூட்டும் தாய்மார்களை அவர்களுக்கும் உணவும் அவர்களுக்கு உடையும் முறைப்படி கொடுத்து வருவது குழந்தையின் தகப்பன் மீது கடமையாகும். எந்த ஒரு ஆத்மாவும் அதன் சக்திக்கு மேல் எதுவும் செய்து சிரமம் கொடுக்கப்பட மாட்டாது. தாய் தன் குழந்தையின் காரணமாகவோ இன்னும் தந்தை தன் குழந்தையின் காரணமாகவோ துன்புறுத்தப்பட மாட்டார். குழந்தையின் தந்தை இறந்து விட்டால் அவருடைய வாரிசின் மீதும் அதே போன்று கடமை இருக்கிறது. இது வரைக்கும் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? இது பாயிண்டர் 7 முடியுது. இன்னும் தாய் தந்தை இருவரும் பரஸ்பரம் இணங்கி, அடுத்த பாயிண்டர் இப்போ நம்ம ஓதுனது, இன்னும் தாய் தந்தை இருவரும் பரஸ்பரம் இணங்கி அப்படின்னா தங்களுக்குள்ளே பேசி ஒரு மஷூரா செய்து ஆலோசித்து பாலூட்டுதலை நிறுத்த விரும்பினால் அது அவர்கள் இருவர் மீது குற்றமில்லை. அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே சரி 1 வருஷத்தோடு நிறுத்திக்குவோம், 1 வருஷம் போதும், குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சு, இது போதுமானது, இல்லை வேறு சில சிக்கல் பிரச்சனை இருக்குது, சரி 1 வருஷம் போதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், நான் வேற ஆள் வச்சு பாட்டு விட்டிக்கிறேன், இல்லை நான் வேறு மாதிரியான உணவு வச்சு நான் கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா குற்றம் இல்லை. மேலும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு காரணத்தினால, புரியுதா, தகுந்த ஒரு காரணத்தினால இடையிலே 1 வருஷத்துலேயே 1.5 வருஷத்துலேயே 1.25 வருஷத்துல நிறுத்திக்கிட்டா குற்றம் இல்லை. மேலும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு செவிலித்தாயை கொண்டு பாலூட்ட விரும்பினால் அப்படி நிறுத்திட்டு செவிலித்தாய் மூலமாக பாலூட்டக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் ஆரம்பத்திலேயே விட்டதுலேருந்து ஆரம்பத்திலேருந்துமே கூட செவிலித்தாய் மீது பாலூட்ட விரும்பினால் நீங்கள் கொடுக்க வேண்டியதை முறைப்படி ஒப்படைத்து விட்டால் உங்கள் மீது குற்றமாகாது. அந்த செவிலித்தாய்க்கு நீங்கள் என்ன ஒரு அப்போ அது கூலின்னு சொல்லப்படும். மனைவிக்கு கொடுக்கும் போது அது அந்த மனைவிக்கான ஒரு ஜீவனாவசியம் என்ற ஒரு இதில் சொல்லப்படும். அது கூலின்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, உஜ்ரா என்று சொல்லப்படும். அப்போ அந்த செவிலித்தாய்க்கு நீங்கள் ஒரு உஜ்ரா ஒரு கூலி கொடுத்து நீங்கள் பாலூட்ட வைப்பது என்பதில் குற்றம் இல்லை. அல்லாஹ்வுடைய ஷரியத்தில் அதுக்கு அனுமதி உண்டு. அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அல்ல இதில் என்ன வருது, அதாவது ஃபைன் அராத ஃபிசால், ஃபிசால்னா பால் குடிப்பாட்டுறது நிப்பாட்டுறது, பால் குடி நிறுத்த ஃபிசால். ஃபசல்னா பிரிவுன்னு சொல்லுவாங்க. அப்போ குழந்தையே தாயின் மார்பிலிருந்து பிரிக்கிறது, பால் குடிப்பாட்டம் அதுக்கு வந்து ஃபசல் ஃபிசால்னு சொல்லுவாங்க. ஃபசல் லெவல்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் ரூம், ஏ கிளாஸ் ரூம், பி கிளாஸ் ரூம் சொல்கிறாங்க. அது ஒன்று தனித்தனி கிளாஸ் ரூமாக இருக்கனால தான் ஃபசல் அரபி மொழியில் அது சொல்லப்படுது. அதுலேயே வந்து தான் ஃபிசால் பிரிவு. அப்போது பால் குடியை நிப்பாட்ட தாய் தந்தை 2 பேரும் முடிவு பண்ணி தராதின்னா ரதிய ஏறுதாலேருந்து வந்து தராதின் பொருந்தி விருப்பத்தோட, அதாவது ஒருத்தர் நிர்பந்திச்சு ஒருத்தர் விருப்பம் இல்லாமல் அப்படி இல்லை, 2 பேருமே பரஸ்பரமாக பேசி ஒரு தகுந்த ஒரு காரணத்துக்காக அவங்க பால் குடி நிப்பாட்டிக்கலாம். தலாக் விடப்பட்ட பெண்ணு தான், பட் ஒரு டீலிங்காக இனிமேல் பால் குடிப்பாட்டத்தில் சிரமம் இருக்குன்னு அந்த தாய் சொல்கிறதுனாலையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணத்தினால இவர் நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவங்க 2 பேரும் ஒத்து வந்து மின்ஹுமா அவர் இருவருக்கு மத்தியில் தஷாவரின் ஆலோசனை செய்து குடும்பங்களுக்கு மத்தியில் சரி இதோட இந்த அம்மா பால் கொடுத்தது போதும் நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்கு மத்தியில் மஷூரா செய்து அல்லது அவங்க 2 பேரும் பேசி சரி இதோட போதும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் ஃபலா ஜுனாஹ் அலைஹிமா, அந்த தாய் தந்தையர் மீது குற்றமில்லை, அப்படி நிறுத்திக்கிறதுல குற்றம் இல்லை. வைநரத்தும் நீங்கள் நாடினால், இது வந்து ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், கணவன்களை பார்த்து சொல்றான். அந்த என்றால் பாலூட்ட கேட்குதல், பாலூட்ட தேடுவது, அதாவது வேறு பெண்கிட்ட செவிலித்தாய் வேறு யாராவது ஒரு பால் வரக்கூடிய வேறு பெண்கள்கிட்ட பாலூட்டும்படி நீங்கள் கேட்டுக்கொள்வதில் அவங்கள நீங்கள் வந்து அவர்கள் மூலமாக நீங்கள் பாலூட்ட வைப்பதில் அவ்வளோ நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு வேறு பெண்கள் மூலமாக பாலூட்டுவதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்வதில் ஃபலா ஜுனாஹ் அலைக்கும், உங்கள் மீது தவறில்லை. இதா சல்லம் நீங்கள் ஒப்படைத்தால் என்னமா ஆத்தைத்தும், நீங்கள் எதை கொடுத்தீங்களோ பில் மாரூஃப், அந்த உங்கள் மனைவிக்கு கொடுத்த மாதிரி அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்து அல்லது அந்த பெண் என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்து
பில் மாரூஃப்னா நியாயமான முறையில், கண்ணியமான முறையில். இதுக்கு தஃப்சீர் ஆசிரியர் சிலர் சொல்லுவாங்க உருஃபன், அதான் நடைமுறையில் ஒரு செவிலி தாய்க்கு எவ்வளோ பொதுவாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இவ்வளோ பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க, இவ்வளோ தீனார் கொடுப்பாங்க, இவ்வளோ திரகம் கொடுப்பாங்க, இவ்வளோ கோதுமை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்கும்ல. அந்த மாதிரி நடைமுறையில் உள்ளதை அல்லது கண்ணியமான முறையில் அல்லது நியாயமான முறையில் உள்ளதை நீங்கள் செல்லம்னா ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, நீங்கள் இப்படி ஒப்படைச்சு அந்த பெண்களுக்கு நீங்கள் கூலியாக கொடுத்து நீங்கள் அந்த பெண்களை நீங்கள் ஏற்பாடு செஞ்சீங்கனாலும் தேர் இஸ் நோ இஷ்யூ, அதில் எந்த விதமான தவறும் இல்லை. லா ஜுனா அலைக்கும்னா தேர் இஸ் நோ இஷ்யூ அப்படின்னு அர்த்தம். எந்த குற்றமும் இல்லை, செஞ்சுக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக்கிறீங்க, தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நன்கு பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் அல்லாஹ்வை அஞ்சி நீங்கள் உங்கள் குழந்தை விஷயத்தில் சரியான முடிவுகளை எடுத்து அந்தந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் நீங்கள் கொடுத்து இதை நீங்கள் செஞ்சுக்கங்க என்று சொல்லப்படுது. இதில் பெரிய வேறு எதுவும் விளக்கங்கள் மேலதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்த வசனத்து ஒரு முக்கியமான வசனம் 224.C والذين يتوفون منكم ويذرون أزواجا يتربصن بأنفسهن 4 أشهر وعشرا فإذا بلغن أجلهن فلا جناح عليكم فيما فعلن في أنفسهن بالمعروف والله بما تعملون خبير. والذين يتوفون يتوفى என்றால் மரணம் அடைந்தார். அதுக்கு லிட்ரல் மீனிங் ரிஸ்க்கு பூர்த்தி ஆனார் அப்படின்னா ரிஸ்க்கு பூர்த்தி ஆகிட்ட ஒருத்தருக்கான ரிஸ்க் இந்த உலகத்தில் அடைச்சிட்டாருன்னா மூத்தா போயிடுவார். அதுக்கு தான் தவஃபாங்கிற வார்த்தை வந்து. ஏன்னா மாத்த மூத்தனா மரணம் அடைத்தல். தவஃபாங்கிறது ஏன் சொல்லப்படுது அப்படின்னா இப்படி இங்கிலீஷ்ல பாஸ்ட் அவே டைடு 2 வார்த்தை சொல்கிறோம்ல. மரணம் அடைந்தார், இறந்தார், உயிர் நீர்த்தார். தமிழில் 3 வார்த்தை சொல்றதுக்கு மேலே கூட தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. அப்போ அரபியில் இந்த தவஃபால ஒரு லிட்ரல் ஒரு இன்டெப்த் மீனிங் இருக்குது. அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தவஃபானா பூர்த்தி ஆனார்னு அர்த்தம். என்ன பூர்த்தி ஆனார்னா அவரோட ரிஸ்க்கு பூர்த்தி ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஆன்மாவும் எவ்வளோ கவலம் உண்ணணுங்கிறது எல்லாம் எழுதியிருக்கானோ அந்த கவலத்தை உண்ணாமல் மூத்தா போகாது. பல பேர் அது கோமா ஸ்டேஜில் இருந்து கூட அந்த உணவை உண்டுட்டு தான் மூத்தா போவாங்க. அல்லா ரிஸ்க்கை எவ்வளோ எழுதியிருக்கானோ அதை உங்களுடைய உடலுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே சென்றே தீரும். அல்லது நீங்கள் தவஃபாவும் யார் இறந்து விடுகிறார்களோ, சிம்பிள் மீனிங் மௌத்தாகிறார்களோ. ஓகே, நீங்கள் உங்களில் வதரோன் அவர்கள் விடுகிறார்கள். வதாரா எதரோ என்றால் விடுதல். அவர்கள் விடுகிறார்கள். பாயிண்ட் நேம் என்ன? விதவை 4 மாதம் 10 நாட்கள் இதாக இருக்க வேண்டும். அதை பற்றி தான் இங்கே பேச போகிறோம். அப்போது எந்த ஆண்கள் இறக்கிறார்களோ எதரும் அஸ்வாஜன் பெண்களை விட்டு அப்படின்னா மனைவிகளை விட்டு எந்த ஆண்கள் இறக்கிறார்கள் தரப்பஸ்னு எதிர்பார்ப்பார்கள். இந்த எதிர்பார்ப்புக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்ன இதா இருப்பார்கள் அர்த்தம். அதான் எதிர்பார்ப்பார்கள் வார்த்தையில் சொல்லப்படுது. தரப்பஸ்னு பேஃபஸ்னு தங்களுக்குள்ளே அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் 4 அஷ்ஹுரி வஅஷ்ரா 4 மாதம் 10 நாட்கள். 4 மாதம் 10 நாட்கள் இங்கிலீஷ் கேலண்டர் அடிப்படையில் அல்ல. ஜனவரி 1ஆம் தேதி மூத்தா போனவங்க மே 10ஆம் தேதி வரைக்கும் இதாக இருப்பாங்கங்கிறது கருத்து கிடையாது. சரிங்களா? இது அரபி பெரிய அடிப்படையில். அதனால் ஆங்கிலத்தோடு கம்பேர் பண்ணால் இது என்ன சொல்கிறது, 4 மாதம் 10 நாளுங்கிறது 120 + 10 130 நாள் வரும் தான் சொல்ல முடியாது. ஏன்னா 29 பேரே 30 பேரை தான் வரும். அதனால் ஒரு 128 நாள் 129 நாள் 127 நாள் அந்த மாதிரி வரலாம் அப்ராக்சிமேட்லி. சரி, ஓகே, இதோட இதை விடுங்க. ஃபைதா பலகுன அப்போ 4 மாதம் 10 நாள் அவங்க இதாக இருக்கணும். ஃபைதா பலகுன அஜலஹுன்ன அவங்களுடைய தவணை அடைந்தால். இதை பற்றி இதே மாதிரி வசனம் போன பக்கத்தில் 2 தடவை வந்துச்சு. அப்போ தவணை அடைந்தாலும் என்ன, அவங்க இதான் முடிஞ்சா முடியக்கூடிய தருணம் வந்துருச்சுன்னா ஆக முடியுதுன்னா அப்படின்னு அர்த்தம். ஃபைதா பலகுன அஜலஹுன்ன தங்கள் தவணையை அவர்கள் அடைந்து விட்டால் ஃபலா ஜுனா அலைக்கும் உங்கள் மீது குற்றம் இல்லை. ஃபீமா ஃபஅல்ன ஃபீ அன்ஃபுஸிஹின்ன அதாவது நல்ல முறையில் தங்களுக்கு மத்தியில் அவர்கள் என்ன செய்து கொள்கிறார்களோ. இதுக்கு விளக்க சொன்னாதான் புரியும். ஆக அவர்களுக்கான காரியங்களை செய்து கொள்வதிலே குற்றம் இல்லை. என்ன காரியம் பின்னாடி சொல்றேன். தர்ஜுமா மட்டும் என்ன, அவர்களுக்கான காரியங்களை செய்து கொள்வதிலே அவர்கள் மீது குற்றம் இல்லை. வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர் அல்லாஹ் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். கோர்வையானதை பாருங்க. உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு மரணித்தால் அம்மனைவியரான அவர்கள் தங்களுக்கான 4 மாதம் 10 நாட்கள் பொறுத்திருக்க வேண்டும், இதா இருக்க வேண்டும். அவர் தம் தவணையை அவர்கள் அடைந்து விட்டால், அதை இதா முடியக்கூடிய நிலை வந்து விட்டால், அவர்கள் தங்கள் நாட்டத்துக்கு ஒப்ப தங்கள் காரியத்தில் ஒழுங்கான முறையில் அவர்கள் எதுவும் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றம் இல்லை. அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிந்தவனாக இருக்கிறான். இப்போ உங்களுக்கு நல்லா முழுசாக புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இதா அப்படிங்கிறது 4 மாதம் 10 நாள், இதில் மாற்று கருத்தே இல்லை.
இதை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சில பேர் வந்து வயசானா வந்து இதான் 3 மாதம் இருந்தால் போதுமா, 1 மாதம் இருந்தால் போதுமான்னு கேட்பாங்க. இதில் எந்த விதிவிலக்கும் இல்லை. சிறியவங்க பெரியவங்க, மாதவிடாய் வரக்கூடிய பெண், மாதவிடாய் வராமல் இருக்கக்கூடிய வயதான பெண், யாராக இருந்தாலும் சரி, ஒரு மூதாட்டி 80 வயசு கிளவின்னு வச்சுக்கிறேங்க, 90 வயசு இறந்துட்டார், 80 வயசு கிளவியாக இருக்குன்னா கூட அவங்க 4 மாதம் 10 நாள் தான். இது அல்லாஹ்வுடைய சட்டம். இதில் யாருமே குறைச்சிக்க கூடாது. யாரோ இப்படியே சொல்லிட்டாங்க, 3 மாதம் இருந்தால் போதுமா, 40 நாள் இருந்தால் போதுமா, 1 மாதம் இருந்தால் போதுமா, யார் சொன்னா? அல்லாஹ்வுடைய சட்டத்தில், அல்லாஹ்வுடைய வசனத்தில் சொல்லப்பட்ட எந்த விதிவிலக்கும் எந்த ஹதீஸிலும் சொல்லப்படவில்லை, எந்த சஹாபாக்கள் கூற்றுகளிலும் அது பெறப்படவில்லை. ஆனால் 4 மாதம் 10 நாள்ங்கிறது தீர்க்கமானது. அதில் யாரு கவிக்கிறாங்களோ நேருக்கு நேராக அல்லாஹ்வுடைய வசனத்தோடு அவர்கள் மோதுகிறார்கள். இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதாவது மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் தலாக் விடப்பட்ட பெண்களாக இருந்தால் 3 மாதவிடாய் காலம் இருப்பாங்க. மாதவிடாய் வராத பெண்ணை வந்து என்ன செய்வாங்க? 55-60 வயசுக்கு மேலே மாதவிடாய் ஒரு பெண்ணுக்கு வரல, அவரை தலாக் விட்டார் அவர் ஹஸ்பண்டு. அப்போ 3 மாதவிடாய் எப்படி அவங்க இருப்பாங்க? 3 மாதவிடாய் தான் வரலையே, அவங்களுக்கு தான் 3 மாதம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 3 மாதவிடாய்ங்கிறது மோஸ்ட் ப்ராபப்லி 3 மாதங்கள். அதோடு தான் ஒப்பீடு செய்ய முடியும். கணவனை இழந்த பெண்கள், கணவன் இறந்த பிறகு இதாக இருக்கக்கூடிய பெண்கள் 4 மாதம் 10 நாள், அதில் வந்து குமரியும் சரி கிளவியும் சரி, யாருக்கும் அதில் எந்த விதமான வேறுபாடும் பாகுபாடும் இல்லை. அதை முதல்ல நல்லா அழுத்தமாக எழுதி வச்சுக்கிறேன். நல்லா அழுத்தி எழுதிடுங்க. இல்லை நிறைய தவறுகள் பல ஊர்களில் நடக்குது. நம்மளும் அதுக்கு அது கொடுத்து நம்ம செவிக்கு அது வந்திருக்குது. இந்த மாதிரி தவறு செய்கிறாங்க. வயசாகிட்ட 40 நாள் இருந்தால் போதுங்கிறாங்களே, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதில் ஒரு விஷயம் நல்லா கூடுதலாக தெரிஞ்சுன்னு சொல்ல தலாக்கில் எல்லாத்துல அதை சொல்லி காட்டுறான். என்ன அப்படின்னா, கர்ப்பமான பெண்களாக இருந்தால் அவங்க கர்ப்பம் குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் ஹத்தா எதாயின ஹம்லஹுன் அப்படின்னு ஒரு வசனம் எல்லாத்துல சொல்கிறான். அவர்களுடைய குழந்தை பெற்றெடுக்கும் வரை. அப்போது உதாரணத்துக்கு 4 மாதம் அல்லது 3 மாதத்தில் அவர் கர்ப்பமாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் இறந்துட்டார், 7 மாதம் அவங்க இதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அது அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி, அல்லாஹ்வுடைய சட்டம் அப்படி. இது சிலருக்கு ஃபேவராக அமையும், சிலருக்கு சிரமமாக அமையலாம். சிரமம் மீன்ஸ் பெரிய சிரமம் இல்லை, பட் அவங்களுடைய சிந்தனைக்கு சிரமமாக இருக்கலாம். இதனால் 8 மாதம் இதாக இருக்கக்கூடிய நிலைமையாக ஏற்படலாம், 7 மாதம் 6 மாதம் 5 மாதம் இருக்கலாம். அதே மாதிரி குழந்தை ஒரே 10 நாள்லேயே கூட குழந்தை பெற்றுட்டாங்கன்னா அவங்க இதான் முடிஞ்சுது. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதையே நான் சொல்கிறேன் சரியா. அப்போ சஹீஹ் புகாரி முஸ்லீமில் இருக்குது. முஸ்லீமில் 1484, முஸ்லீமில் 1484. என்னன்னா, ஒரு பெண்ணு வந்து சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய சஅத் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தாராங்க. அப்போது அவங்களுடைய மனைவி வந்து அப்போ வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க, நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க சரிங்களா. இன்றைக்கி தான் டேட் கொடுக்கப்பட்டிருது, என்னைக்கு குழந்தை பிறக்குண்டு அதை கணிச்சு மேக்ஸிமம் அந்த டேத்தில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுது. அன்னைக்கு அவங்க நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம், அவருடைய ஹஸ்பண்ட் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போயிட்டாங்க. அடுத்த நாளே பஅதஹு பிலைலின், அடுத்த நாளே அவங்க குழந்தை பெற்றெடுத்துட்டாங்க. அடுத்த நாள் பெற்றெடுத்துட்டு அவங்களுக்கு பிரசவத்தீட்டு நிஃபாஸ் ரத்தங்கிறது வரும்ல, பொதுவாக ஒரு 40 நாள் வரைக்கும் அது வரலாம், 40 நாளுக்கு குறைவாக வரலாம், 40 நாளைக்கு மேலே வந்து அது 40 நாளோட அது முடியுது, அது கேட்டுக்கிட்டால் போதும் அப்படிங்கிறதான் சஹாபாக்களுடைய சட்டம். பெரும்பான்மை அறிஞர்களுடைய நிலைப்பாடு அதுதான். ஹைர், எனிவே அவங்களுக்கான அந்த நிஃபாஸுடைய ரத்தம் வந்தது. நிஃபாஸுடைய ரத்தம் மேக்ஸிமம் ஒரு 40 நாள் வந்திருக்கலாம் சரிங்களா, அது குறிப்பாக சொல்லப்படல சரிங்களா. எனிவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் அவங்களுக்கு நிஃபாஸ்க்கான ரத்தம் வந்து நின்று என்ன செஞ்சாங்க, அவங்க குடிச்சு சுத்தமாயிட்டு அவர்களுக்கான அலங்காரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ இதுதான் முடிச்சுட்டா ஒரு பெண் தனக்கான இயல்பான அலங்காரத்தை எடுத்துக்கலாம், அடுத்த திருமணத்துக்கு தயாராகலாம். அலங்காரத்தை எடுத்துக்கிட்டானா அடுத்த திருமணத்துக்கு தயாராகிட்டேன்னு அர்த்தம். இதை பார்த்துட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த பெண்ணை பார்த்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அபு சனாபில் அப்படின்னு அவங்க பேர் இடம்பெறுது. அபு சனாபில் அப்படிங்கிறவங்க சொன்னாங்களாம், என்ன நீ கொஞ்ச நாள்லேயே உனக்கு 4 மாதம் 10 நாள் ஒன்றும் முடியலையே, அதுக்குள்ளே நீ பழைய நிலைக்கு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி, நீ வந்து திருமணத்துக்கு தயாராகக்கூடாதே 4 மாதம் 10 நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அப்படி இல்லையே, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் வந்து குழந்தையை பெற்றிருக்கிற வரைக்கும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தால் 4 மாதம் 10 நாள் அல்லாஹ் சொல்லியிருக்கானே, அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய சட்டத்தில் குழந்தையை பெற்றிருக்கிறோன்னா 4 மாதம் 10 நாளைக்கு மேலே இருந்தால் ஓகே, இது கம்மி ஆயிடுச்சே, அப்போ குறைஞ்சபட்சம் 4 மாதம் 10 நாளுங்கிறத ஒரு வேளை அதை நம்ம மேற்கொள்ளணுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டு அனுப்புகிறாங்க, சொல்லி அனுப்பிச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண் வந்து கேட்டாங்க, ஃபதைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸஅல்து அன் ஸாலிக், வந்து ரசூலுல்லாஹ் கேட்ட இந்த மாதிரி எனக்கு அவர் மூத்தாயி அடுத்த நாள் புள்ள பிறந்துச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய அந்த பிரசவத்தீட்டுடைய ரத்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் குடிச்சிட்டு நான் சுத்தமாயிட்டேன், இப்போ நான் திருமணத்துக்கு நான் தயாரா, நான் வந்து இயல்பு நிலைக்கு வரலாமா, என்னுடைய இதான் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபஅஃப்தானி பிஅன்னி கத் ஹலல்து ஹீன வதஅத் வஅமரனி பித்தஸ்வீஜ் இன் பதாலி. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். முஸ்லீம் 1484 ரசூலுல்லாஹ் எனக்கு ஃபத்வா கொடுத்தார்கள். அஃப்தானி என்றால் எனக்கு ஃபத்வா சொன்னார்கள், நீ எப்போ உன் பிள்ளையை பெற்றெடுத்து நீ உன்னுடைய பெற்றெடுத்தாய், அதிலேயே உன்னுடைய
இதுதான் முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் நிஃபாஸ் வரை காலத்தில் இருந்தா அப்போ பிள்ளையை பெற்றெடுத்து எப்போ நீ சுத்தமாகி விட்டாயோ அப்போவே நீ ஹலாலாகி விட்டாய். அப்படின்னா இதாலேருந்து வெளியாகி விட்டால் உனக்கு விருப்பம் இருந்தால் தேவை இருந்தால் நீ திருமணம் செய்து கொள்ளலாம், திருமணத்துக்கு நீ தயாராகி விட்ட என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது 4 மாதம் 10 நாளுங்கிறது கர்ப்பிணி அல்லாதவங்களுக்கு, கர்ப்பிணியாக இருக்கிறவங்க பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அது 8-9 மாதம் கூட இருக்கலாம் அல்லா நாடி, அல்லது ஒரு நாளாக கூட இருக்கலாம். இந்த பெண்ணுக்கு நடந்த இல்லை அல்லாவுடைய நாட்டை விட்டு நல்லா நடக்க வச்சு சட்டத்தை செயல்படுத்துவான். அல்லாவுடைய ஷரியத் சட்டம் எவ்வளோ லேசானது என்பது அல்லா தஆலா புரிய வைக்கிறான். மாஷா அல்லாஹ். ஓகேயா, இந்த பெண்ணுடைய பேர் வந்து சுபைஆ. இந்த பேர்லாம் கொஞ்சம் புதுசு தான். இதை கேட்டவங்க வந்து அபு சனாபில் இந்த பேர்லாம் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இந்த பெண்ணுடைய பேர் வந்து சுபைஆ. இந்த சுபைஆங்கிறவங்க மாஷா அல்லாஹ் அடுத்து தான் இயல்பு அந்த மாதிரி, அதாவது கணவன் இழந்ததுக்கப்புறம் நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன், முடிஞ்சிச்சு இவரோட முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கணுங்கிறதுலாம் எந்த விதமான அல்லாவுடைய ஷரியத்தில் கட்டாயம் இல்லை. அப்படி சஹாபாக்களை விட மிக சிறந்த முன்னுதாரணம் நமக்கு யாருக்கும் இல்லை, அப்படி யாரும் இருக்கவும் இல்லை. சரிங்களா? அப்போ தன்னுடைய வாழ்க்கைக்கு, தன்னுடைய குழந்தைக்காக, தன்னுடைய கற்புக்கும் தன்னுடைய வாழ்வுக்கும் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு என்பது நல்ல முறையில் அவங்க திருமணம் முடிப்பதே ஹைர். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 4 மாதம் 10 நாள் அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த 4 மாதம் 10 நாள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெண் துக்கம் அனுஷ்டித்தல் என்பதும் அதில் அடங்குது. ஒரு கணவனை இறந்த பெண்ணுக்கு ஏன் வெறும் 3 மாத விடாய் மட்டும் சொல்லலை? சிலர் கேட்பாங்க, ஒரு மாதத்துலேயே தான் புள்ள இருக்க இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, ஏன் இஸ்லாத்தில் 3 மாத விடாய் சொல்லப்படுது? தலாக் விடப்பட்ட பெண்களுக்கு அதே மாதிரி கணவன் இறந்த பெண்களுக்கு 4 மாதம் 10 நாள் சொல்லப்படுது. அப்படின்னா குழந்தை இருக்கா இல்லையாங்கிறது மட்டும் நோக்கம் கிடையாது, அது ஒரு முக்கியமான காரணம். அது 1 மாதத்தில் தெரிஞ்சிருந்தான், அதுவும் ஒரு காரணம். 2வது அந்த பெண்ணுடைய மனநிலை. ஒரு தலாக் விடப்பட்ட பெண் வந்து ஒரு 3 மாதமாவது இருந்தாங்க இயல்பில் அப்படின்னா தான் அவங்க அதிலேருந்து வெளியாவாங்க. அதே மாதிரி கணவனை இழந்தவருக்கு அந்த அதிர்வு என்பது, அந்த டிப்ரெஷன் என்பது ஒரு 4 மாதம் 10 நாளைக்கு சைக்கலாஜிக்கலி இருக்கும். அல்லாவுடைய மிகப்பெரிய சைக்காட்டிஸ்ட் யாரும் கிடையாது. அப்போ அல்ல அந்த 4 மாதம் 10 நாள் அந்த அளவு கொடுக்குறாங்க. அதே புள்ளை பெற்றெடுத்துட்டாங்க அப்படின்னா அது வேறு. புள்ளை பெற்றெடுத்ததுக்கப்புறம் அந்த மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. விரும்பினா திருமணம் முடிக்கல, இல்லைன்னா அவங்க தாமதிச்சுக்கலாம். ஆனால் அல்லாவோட சரியத்தில் அதுக்கு அனுமதி உண்டு. இப்போது கணவனுடைய இறப்புக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு 4 மாதம் 10 நாள் ஒரு பெண் கவலையாக இருக்க முடியும். மற்றவங்களாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் 3 நாளைக்கு மேலே அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுவும் சில ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இதனுடைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலதிகமான அலங்காரத்தை தான் எடுத்துக்கக்கூடாதே தவிர, இயல்பான அவங்க வந்து அணியக்கூடிய ஆடைகள், இயல்பாக அணியக்கூடிய அணிகலன்கள், ஒரு காது என்ன சொல்கிறது, கம்பல் போடுறாங்க, வளையல் போடுறாங்க அப்படின்னா இருந்துக்கலாம். அதிகமாக ஒரு கணவர் வந்து வரும்போது அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு அலங்காரம் சொல்லணுமா நிறைய வளையல் போடுறது, நல்ல பெரிய பெரிய அணிகலன்களை அணிந்து, நல்லா மினுக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து, இப்படி கவரக்கூடிய கவர்ச்சிகரமான ஒரு ரீதியில் பூ வைக்கிறது, இந்த மாதிரி மேலதிகமான செயலை தான் ஒரு இதாக இருக்கக்கூடிய பெண் செய்யக்கூடாதே தவிர, மற்றபடி வந்து இயல்பான நிலையில் இருக்கலாம். ஏன்னா ஜாஹிலியா காலத்தில், அந்த காலத்தில் ஒரு பெண் வந்து கணவனை இழந்த பிறகு அந்த பெண்ணுக்கு இருக்கிறதுலேயே மோசமான வலபிச ஷர்வசியாபி, அவள்கிட்ட இருக்கிறதுலேயே மோசமான ஆணை தான் அவள் அணிய வேண்டும் என்றும், அவள் நறுமணத்தை தொடவே கூடாது என்றெல்லாம் அவர் நிர்பந்திக்கப்பட்டு 1 வருடம் வரைக்கும் அவள் இப்படி தான் நிர்பந்திக்கப்பட்டிருப்பாள். அவங்களும் அந்த மனநிலைக்கு வந்துடுவாங்க, குடும்பத்தார்களும் அவங்களை அப்படி செய்ய விட மாட்டேன். இதெல்லாம் இஸ்லாம் அல்லாத காலகட்டத்தில் நடந்தது. ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. 4 மாதம் 10 நாள் மட்டும் அவங்க அந்த அலங்காரத்தை தவிர்த்திருக்கணும். அதுக்கு பிறகு அவங்க வந்து இயல்பு நிலைக்கு மாறிவிடலாம் என்பது அல்லாஹ்வுடைய சட்டம் என்பதாக இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அதையும் குறிப்பாக சொல்கிறாங்க. ஹைர், இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன வந்தது, ஃபீமா ஃபாயில்ன ஃபி அன்ஃபுஸிஹின்னங்கிறதுக்கு நான் சொன்னேன்ல, அவர்கள் தங்கள் காரியத்தில் ஒழுங்கான முறையில் எதுவும் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றம் இல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அதாவது அவங்க 4 மாதம் 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரம் செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன அலங்காரம் இருக்குதோ அது அலங்காரம் செஞ்சுக்கிறது, திருமணத்துக்காக தயாராகி கொள்வது என்பதில் அவர்கள் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்த ஒரு வசனம் மட்டும் இருக்கா. ولا جناح عليكم فيما عرضتم به من خطبة النساء أو أكننتم في أنفسكم علم الله أنكم ستذكرونهن ولكن لا تواعدوهن سرا إلا أن تقولوا قولا معروفا
ولا تعزموا عقدة النكاح حتى يبلغ الكتاب أجله واعلموا أن الله يعلم ما في أنفسكم فاحذروه واعلموا أن الله غفور حليم. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் தர்ஜுமா பாருங்க. இவ்வாறு இதா இருக்கும் பெண்ணுடன் திருமணம் செய்ய கருதி பேச்சுவார்த்தை நடத்துவது நீங்கள் மறைமுகமாக எடுத்துக்கொள்வதிலோ அல்லது உங்கள் மனதில் மறைவாக வைத்திருப்பதிலோ உங்கள் மீது குற்றமில்லை. அப்போ என்னன்னா, இப்படி இதால இருக்காங்க பார்த்தீங்களா, இப்படி இதால இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வந்து மறைமுகமா என்ன செய்யலாம், அதாவது கடைசி இத்தா 3வது தலாக் சொல்லப்பட்ட இத்தா, அந்த இத்தாக்கு இது பொருந்தும். அல்லது கணவன் இறந்துட்டார்ல, அந்த இதால இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட மறைமுகமா திருமண பேச்சு பேசலாம். இந்த மாதிரி அவங்களுக்கும் பொண்ணு தான் பார்த்துட்டு இருக்காங்களாம், நம்ம குடும்பத்துக்கு ஒத்து தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு புரிகிற மாதிரி அப்படி மறைமுகமாக பேசலாம், ஜாடைமாடையாக பேசலாம். ஏனெனில் நீங்கள் தவணை யுத்தம் முடிந்த பின் அவர்கள் நிச்சயமாக நினைவு கூறுகள் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ஏன்னா அது எந்த நோக்கத்தில் நீங்கள் மறைமுகமாக பேசுகிறீங்க, இதான் முடிஞ்சதுக்கப்புறம் நேருக்கு நேரம் நீங்கள் பேச போகிறீங்க அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். அதனால் இதான் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக பேசிக்கிறோம், நேருக்கு நேராக தெளிவாக பேசிக்கிறோம், ஓப்பனாக சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி மறைமுகமாக புரிகிற மாதிரி ஜாடமாடி, அது ஒரு ஊரில் ஒரு நாட்டில் ஒரு மொழியில் அது ஒரு மாதிரி இருக்கலாம் திருமண பேச்சுங்கிறது. ஆனால் நேரடியானதாக இது இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது இதான் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருமண பேச்சு எடுக்குங்கிறது இல்லை, மறைமுகமாக பேசலாம். ஆதலால் திருமணம் பற்றி கண்ணியமான சொல்வதை தவிர இரகசியமாக அவர்களுக்கு நீங்கள் எதுவும் வாக்களிக்காதீர்கள். அப்போ நேரடியாக சொல்லிடாதீங்க, மறைமுகமாக நீங்கள் சொல்லலாம். இன்னும் விதியாக்கப்பட்ட இத்தாவானது அதனுடைய தவணையை அடையும் வரை இத்திருமண பந்தத்தை உறுதி செய்து விடாதீர்கள். அப்படின்னா இதா முடிகிறதுக்கு முன்னாடி நிக்கா ஒப்பந்தம்லாம் செஞ்சிடாதீங்க, நிச்சயம்லாம் செஞ்சிடாதீங்க, அல்லது நேருக்கு நேராக தெளிவான முறையில் திருமண ஒப்பந்தத்தை நீங்கள் பேசிடாதீங்க. அப்படி பேசுனாலும் அது செல்லவும் செல்லாது. அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நிச்சயமாக அறிகிறான் என்பது நீங்கள் அறிந்து அவனுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பொறுமை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த வசனம் என்பது அதை தான் சொல்லுது. அப்போது ஹித்பத்தி நிசானா திருமண பேச்சு, பெண் பேசுவது என்பது இதால் இருக்கிறாங்க. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. கடைசி தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கும் நான் சொன்ன மாதிரி கணவனை இறந்த பெண்ணுக்கும் தான் பொருந்தும். ஏன்னா அவங்க வந்து அந்த கணவனோட முந்தைய கணவனோட அவங்க வாழ போகிறதில்ல. அதனால் வேற கணவன் வந்து அந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி பேசுகிறதோ அல்லது குடும்பத்தார்கிட்ட பேசுகிறதோ அல்லது அந்த வேற ஒரு ஆண் சம்மந்தப்பட்ட குடும்பத்தார்கள் வந்து இங்கே பேசுகிறதோ அந்த பெண்ணை பேசலாங்கிற மாதிரி அவங்க விரும்பி பேசலாம். அந்த பெண்ணுக்கு அந்த மைண்ட் செட்டை கொடுக்கலாம். நம்ம இதான் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் கல்யாணம் பண்ணுற நிலம் வரும் போல, இவருக்கு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க போல அப்படிங்கிற ஒரு இன்டைரக்டாக அந்த ஒரு மனநிலையை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? அல்லது உங்கள் மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஒன்று இப்படி ஜாடமாடியாக சொல்லலாம். அல்லது சில கணவன்கள் வந்து சில ஆண்கள் வந்து இதால இருக்கக்கூடிய பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணலான்னு மனசில் என்றது தப்பு இல்லை. அதெல்லாம் அல்லாவோட சரியத்தில் தப்பு இல்லை. புரியுதா? இந்த பெண் இதால இருக்குது, முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். இந்த பெண் ஹஸ்பண்ட் இழந்துட்டு இதால இருக்குது, இதுவே ஒரு பாவகரமானது இல்லை. அவளே ஹஸ்பண்ட் இழந்துட்டு இதால இருக்கா, அவன் மேலே ஆசைப்படுறானே அப்படின்னு இதை தப்பு எடுக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை கொடுப்போம், அல்லது நம்ம வாழ்க்கைக்கு தகுதியாக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதால் இருக்கக்கூடிய பெண்களை ஒரு ஆண் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும் தப்பில்லை, ஜாடமாடி அந்த ஆண் வந்து சொல்கிறதுலையும் தப்பில்லை, அந்த குடும்பத்தார்கள் வந்து சொல்கிறதுலையும் தப்பில்லை. இது நடைமுறை. ஓகே, இதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் நேரடியாக மட்டும் தான் சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்க்கு தெரியும் நீங்கள் அவங்களுடைய இதான் முடிஞ்சதுக்கப்புறம் நினைப்பீர்கள்னா வாயால் சொல்லுவீர்கள், அடுத்து நீங்கள் அந்த பொண்ணு பேச தான் போறீங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். இல்லை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதோ ஜாடமாடியாக சொல்லல, தப்பில்லை. லா துவாயுத உன்ன சிர்ரன், சரிங்களா? ஆனால் வாக்குறுதி அளிச்சிடாதீங்க. நேரடியாக நான் கல்யாணம் பண்ண போறேன்டோ இல்லை என் மூணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லியோ வந்து இதால இருக்க பெண்கள்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்துடக்கூடாது, பொண்ணு பேசிடக்கூடாது, நிச்சயம்லாம் பண்ணிடக்கூடாது. எல்லாம் தக்குழு கௌலம் மாதிரி மாரூஃபா, அதாவது ஜாடமாடையாக கண்ணியமான முறையில் சொன்னாலே தவிர வலா தஅஸிமு உக்தத்த நிக்காஹ், திருமண ஒப்பந்தத்தை நீங்கள் அவருடைய இத்தா காலம் முடிகிறதுக்கு முன்னாடி செஞ்சிடாதீங்க. அதையும் அல்லாஹ் தஆலா தெளிவான முறையில் சொல்கிறான். இதை நான் சொன்ன மாதிரி அந்த 2 தலாக்குக்கு தான் பொருந்தும். முதல் தலாக் விட்ட பெண்ணிட்ட வந்து இந்த வேலையை செய்ய முடியாது, அது நியாயமும் இல்லை. முதல் தலாக் விட்ட கணவர் வந்து மீட்டிக்கிறதுக்கு அவருக்கு அனுமதி இருக்குல்ல, 3 மாத விடைக்குள்ள அவர் மீட்டிக்கிடுவார். ஓகே, அதனால இதான் முடியறதுக்குள்ள முதல் தலாக் விட்ட பெண்ணையோ அல்லது 2ஆம் தலாக் விட்ட பெண்ணையோ இதான் முடியறதுக்குள்ள வேற ஆண்கள் மனசில் நினைக்கிறதும் தப்பு, ஜாடமாடியா சொல்றதும் தப்பு. ஏன்னா முதல் கணவர் மீட்டிடுவார். ஆனால் ஒரு தலாக் விட்டாரு, தவணை முடிஞ்சிருச்சு அப்படின்னா யார் வேணாலும் அந்த பொண்ணுக்கு ப்ரொபோசல் கொடுக்கலாம். சரிங்களா? அந்த கணவரே கல்யாணம் பண்ணலாம், ஆனால் அவர் பண்ணலன்னா வேற ஒருத்தர் கொடுக்கலாம். ஏன்னா அவர் இதா முடியறதுக்குள்ளே மீட்டிருக்க வேண்டியதானே, ஏன் மீட்டில்? அப்போ மற்றவங்க அந்த இடத்துல வரலாம். அவங்க பண்ணால் முறையான திருமணமாக பண்ணுவாங்க. முதல் கணவரே பண்ணால் நான் சொன்ன மாதிரி திருமணிக்கா அக்குது போட்டு அந்த முறைப்படி மீள் திருமணம் என்பது அவங்க செய்வாங்க. இதை உங்களுக்கு முன்னாடி சொன்னதோடு நீங்கள் ஞாபகம் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகே,
இது அல்லாஹ்வுடைய ஷரியத்தில் இதுக்கு அனுமதி உண்டு. ஃபஹ்தரூஹு, நீங்கள் அவனை பயந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயத்தை மன்னிக்கிறவனா இருக்கான், சகித்து கொள்வனா இருக்கான். வேண்டுமென்றே செய்தால் அது பெரும் குற்றமான விஷயமாகும். இந்த இடத்துல ஒரு தஃப்சீரை சொல்கிறாங்க. அதாவது இல்லான் தகுல் கௌலம் மஅரூஃபான்னு வந்துச்சுல, இங்கே நீங்கள் நல்ல முறையில் கூறுவதை தவிர இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள்ட்ட போய் சொல்கிறது, உங்கள் மகளுக்கு, அதான் இந்த காலத்தில் உங்கள் மகளுக்கு அடுத்து நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கறதா இருந்தால் திருமணம் பேசுறதா இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லிக்கிறீங்க, எங்கள்கிட்ட சொல்லாமல் செஞ்சிடாதீங்க, இந்த மாதிரி ஜாடமடைய சொல்கிறது. இது அதில் அடங்கும் அப்படிங்கிறது அதாவது இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீரை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கோட் பண்ணுவாங்கல்ல, அவங்க அதை சொல்கிறாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஜாடமடைய செஞ்சு அந்த பெண்ணை பேசலாம், அல்லது தித்தா முடிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக பொண்ணு பேசி திருமணம் முடிச்சிக்கலாம். அப்போ மறு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அதிகமாக வலியுறுத்துனா, அதை கண்ணியமான முறையில் செஞ்சுக்கிறீங்க, அப்படி வாழ வெட்டியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லை. அதுதான் இங்கே சொல்லப்படுது. 37A தலாக் சொல்லப்பட்ட பெண் தன் குழந்தைக்கு பாலூட்ட அனுமதிக்க வேண்டும். 37B பரஸ்பர சம்மதத்தோடு அந்த பால் போட்டி பாட்டுறதை நிப்பாட்டிக்கிறது தப்பில்லை. 37C விதவை 4 மாதம் 10 நாட்கள் இதாக இருக்கணும். இதில் கர்ப்பிணி பெண்களுடைய சட்டம் வேறு சொல்லியாச்சு. 37D இதாக இருக்கும் பெண்ணுடன் திருமண ஒப்பந்தம் செய்வதில் ஒரு ஒழுக்கம், அதில் ஒரு நியதி இருக்குது, அதை பேணிக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.